அப்படின்னு சொல்றாரு. இவர் போறாரு. 10 நாள் கழிச்சு, அந்த 10 நாள் கழிச்சு அவர் போகும்போது, இல்ல நான் கொஞ்சம் வேற ஒரு இதுக்கு செலவு பண்ணிட்டேன், இன்னும் ஒரு 20 நாள் மட்டும் பொறுத்துக்கோ, இன்னும் 20 நாள் கழிச்சு வந்து வாங்கிக்கோ அப்படிங்கிறாரு. அந்த 20 நாளும் போகுது. இதற்கு முன்னால் இருந்த அந்த 10 நாளும் இப்ப இருந்த 20 நாளும் ஆக மொத்தம் 30 நாட்கள் அவர் எப்படி கழித்திருப்பார்? அந்த காலங்களை நிச்சயம் நம்பிக்கையோடு நம்மால் கடனை அடைத்து விட முடியும் என்கின்ற விஷயத்தோடு கழித்திருப்பார். இந்த நம்பிக்கையை கொடுத்தது எது? நமக்கு யாரோ ஒருத்தர் உதவி செய்ய போறாங்க அப்படிங்கிறது தானே. இந்த யாரோ ஒருத்தர் உதவி செய்ய போறாங்க அப்படின்னு இருக்கக்கூடிய நம்பிக்கை ஏன் இறைவன் மீது இருக்கக்கூடாது? எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டங்களை ஒரு நாள் இறைவன் தீர்த்து வைப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை நம்மிடையே இருந்தால் நம் வாழ்வில் தைரியம் கிடைக்கும். நன்றி.